கோயிலுக்கு போறீங்க, நல்ல விசிலாட்டமா இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கோயில் எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது. கோயில் செவுத்துல எழுதுறதோ அல்லது கிறுக்கிறதோ இருக்கிறதுலயே பெரிய பாவமா கருதப்படுது. தலையில துணி, தொப்பி இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு முதல்ல போகவே கூடாது. குறிப்பா கொடிமரம், நந்தி, பலிபீடம் இதோட நிழல் கீழே விழுந்திருக்கும் போது அதை தெரியாம கூட மிதிச்சிடாதீங்க. மூலவர்கிட்டயோ அல்லது எந்த உபதெய்வங்கள் கிட்டயோ விளக்கு எரியல அப்படின்னா அங்க போய் சாமி கும்பிடவே கூடாது. கோயில்கள்ல மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கோயிலை போய் சுத்தி வரக்கூடாது. குளிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோயிலுக்கே போகக்கூடாது. கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா அங்க இருக்க நந்தியவோ அல்லது மற்ற மூர்த்திகளையோ போய் தொடக்கூடாது. அவர் காதுல போய் ஏதாச்சும் பேசுறேன் அப்படின்ற பேர்ல நந்தி ஒரு காதை அடைச்சிக்கிட்டு இன்னொரு காதுல பேசுறது எல்லாமே மூடத்தனம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம தீபாராதனை காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கையில விளக்க ஏந்திக்கிட்டு ஆராதனையை சாமிக்கு காட்டக்கூடாது. அது பெரிய தப்பா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் அவர் ஒருத்தர் தான். அதை விட்டுட்டு மனுஷங்க காலையெல்லாம் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மீறி விழுந்து வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வர்ற அடியார் பெருமக்களோட திருவடிகள்ல விழுந்து வேணா வணங்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயில் படிகள்ல போய் உட்காரவே உட்காராதீங்க. சிவபெருமானோட கோயிலுக்கு போறீங்கன்னா கோயில்ல உட்காந்து எந்திரிச்சு வரணும். ஒரு மலர் மாலை வாங்கி சாமிக்கு கொடுக்குறீங்கன்னா அது நல்ல வாசனை மிகுந்ததா தான் இருக்கணும். வாசனை இல்லாத மலர்களை தயவு செஞ்சு சாமிகளுக்கு வாங்கி தராதீங்க. மண் விளக்கு போய் ஏத்துறீங்க அப்படின்னா அது ஏத்துறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மண் விளக்கு ஏத்தவே செய்யணும். கிரகணத்தப்ப போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுமே தர்மம் செய்யக்கூடாது. அதுக்கு போறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு போயிடுங்க. புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் குளிக்கிறீங்க அப்படின்னா போனதுமே அந்த தெப்ப குளத்துலயோ அல்லது அந்த தீர்த்தத்திலயோ காலை வச்சிடாதீங்க. முதல்ல அந்த தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் குளத்துல போயிட்டு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா குளிக்கலாம் அல்லது கால் அலம்பலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா நிதானமா கோயிலை சுத்துங்க. அதை விட்டுட்டு வேக வேகமா நடந்து வரணும் அப்படின்ட்டு எல்லாம் கோயிலை சுத்தாதீங்க. அதுக்கு நம்ம கோயிலை சுத்தாமே இருக்கலாம். வேதனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அப்ப அதை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. கோயில்ல இருக்க தேவதைகளுக்கும் பலிபீடத்துக்கும் இடையிலும் சரி, லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையிலும் சரி போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. சண்டிகேஸ்வரர் பெருமான் முன்னாடி போய் நின்றுட்டு கையை தயவு செஞ்சு தட்டாதீங்க. இது யாரோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க போல. யாரு போனாலும் கையை தட்டி தட்டி சாமியை கூப்பிடுறது இது இருக்கிறதுலயே பெரிய சிவ குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சிவநிந்தனை செஞ்சுட்டீங்கன்னா அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் அமைதியா நின்று சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. சிவாலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களை வழிபட்டாலும் வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நீங்க சண்டிகேஸ்வரரை வழிபட்டா மட்டும்தான் சிவாலய வழிபாடு அப்படிங்கிறதே முழுமை பெறுது. கோயிலுக்கு போறீங்களா, மற்றவங்களோட தேவையில்லாத வார்த்தை பொருளெல்லாம் ஈடுபடாதீங்க. நம்ம உள்ள போறதே மன அமைதிக்காக. அங்க போயிட்டு மற்றவங்களோட தர்க்கம் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கோயிலுக்குள்ள போற ஆண்கள் பேண்ட்டு, சட்டை, ஜீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டோ அல்லது பெண்கள் சுடிதார், லெகின்ஸ், டிஷர்ட், நைட்டி, ஜீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டோ தயவு செஞ்சு போகாதீங்க. ஆண்கள் மேல சட்டை போட்டிருந்தாலும் அதை கலட்டிட்டு தூய்மையான ஒரு வெள்ளை கலர் வேட்டியும் இடுப்புல ஒரு துண்டையும் கட்டிக்கிட்டு பெண்கள் சேலை அணிந்துக்கிட்டு உள்ள போலாம். மிக முக்கியமா நெத்தியில திருநீர் பூசிக்கிட்டும் அல்லது திருமண் அணிஞ்சுக்கிட்டும் கோயிலுக்கு போலாம். மனசுல வேற எந்த தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அப்படி இருந்தா உள்ள போயும் எந்த பயனும் இருக்கு. மிக முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, உள்ளத்துல தூய்மை இல்லாம போலியா ஒரு பக்த வேடத்தை போட்டுக்கிட்டு ஆண்டவன் சன்னதியில ஒருத்தர் போய் நிக்கிறாருன்னா அவருக்கு சின்ன இடம் கூட கோயில்ல கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத உண்மை. அதனால முழு மனசோட, தெளிவான மனசோட, நல்ல சிந்தனையுள்ள மனசோட உள்ள போய் கடவுள் முன்னாடி நின்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்ட அந்த மனசு இருக்கும் போதுதான் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க.